உட்காருங்க. கனகவல்லி, என்னை விட்டு போய்விட்டாயா கனகவல்லி? எப்போது உன் முகத்தை பார்க்க போகிறேன் கனகவல்லி? சொந்தமனு சொல்லிக்கொள்ளே. நீ ஒருவன் தான் இருந்தாய், ஆனால் நீயும் என்னை விட்டு போய்விட்டாயா கனகவல்லி? சொந்த தோமை கோலமா கடவுள் செய்த பாவமா Why
மனம் குளிரே பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் மனம் குளிரே பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் தொட்டில் கட்டி வருவோர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள் தொட்டில் கட்டி வருவோர்க்கு குழந்தை வரம் கொடுத்திடுவாள் பொன்னியிலே கருமாறி குழந்தையாக தவழ்ந்திருப்பாள் பொன்னியிலே கருமாறி குழந்தையாக தவழ்ந்திருப்பாள் மாங்காடு வாருங்கள் மனக்குளிர பாடுங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் மாங்காடு வாருங்கள் இல்லையா நான் யார் எப்படி பிறந்தேன் ஒவ்வொரு நேரத்திலே என் கணவனாகப்பட்டவன் ஈசன் ஜெகதீசன் சர்வேசன் கைலாசன் சாந்தகி பரமதயாளன் அந்த முக்கியம் எடுத்த பரமநிலத்தில் ஓர் குழந்தை செல்வம் இல்லாம் என்று இதோ மூலத்தில் வச்சிருக்கக்கூடிய கனகவேந்தன் கனகவல்லி இவர்கள் இருவருக்கும் மயில செல்வம் இல்லை என்ற காரணத்தால் என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நாரதராகப்பட்டவன் ஓட்டமாக ஓடி வந்தான். ஏ மன்னா, நீ அனைத்து தான தர்மங்களை சிறப்பாக செய்து முடித்தாய். இருந்தாலும் உன் இஷ்ட தெய்வமாகிய அந்த ஈசனை வணங்கவில்லை. அந்த ஈசனிடத்தில் செல், அந்த ஈசனை வணங்கு. அந்த ஈசனை வணங்கினால் உனக்கு தேவையான குழந்தைவரம் நிச்சயம் கிடைக்கும். எப்பேற்பட்ட குழந்தைவரம் வாங்க வேண்டும் தெரியுமா? ஈசன் இடவாகத்தில் இருக்கும் உமா பார்வதி அவரின் அம்சத்திலே உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று வரத்தினை வாங்க வேண்டும் என்று உரைத்தார். அதன் பிரகாரம் ஈசன் இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த உமா பார்வதியாகப்பட்டவர் நானே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரத்தினை பெற்றார். என் கணவர் யார் யார் எதை கேட்டாலும் தலையின்றி தருவதால் அவருக்கு தட்டான் என்று மறுபெயர் உண்டு. அதனால் யார் எந்த வரம் கேட்டாலும் என் கணவராகப்பட்டவர் ஈசன் அந்த வரத்தை அப்படியே அளித்தார். அந்த வரத்தை மகிமையை பெற்றுக்கொண்டு நானோ இந்த புலோகவாசிக்கு கனகவல்லி வயிற்றிலே கருவாக ஜனித்தேன். கருவாக ஜனித்து பிறக்கும் சிறு தருவாயிலே அந்த தாசின் வார்த்தையை கேட்டு என் தந்தையாகப்பட்டவர் என் தாயை கொலை செய்து விட்டார். கொண்டவுடனே கருவில் உயிரோடு இருந்த நான் தீயிட்டு அந்த உடலை எரிக்கும் தருவாயிலே கருத்த தேகத்தோடு பெருத்த உருவோடு படாரண்டு வெடித்து அப்படி ஆகாயத்திற்கு புறப்பட்டு ஆகாய வாணியால் வளர்க்கப்பட்டு இப்பொழுது மீண்டும் பூலோகம் வந்திருக்கிறேன். எதற்காக? என்ன காரணம்? என் தாயை கொல்ல காரணமாக இருந்தவள் யார்? அந்த தாசி. அந்த தாசி இன்னும் உயிரோடு விட்டு வைத்திருந்தால் இதே போன்ற எத்தனையோ பாமர மக்கள் அழிந்து விடுவார்கள். அதனால் இப்போது அந்த தாசியிடம் செல்கிறேன். அந்த தாசியை கிடைத்து உடலத்தை பருகி குடலை மாலையாக போடுகின்றேன்.
தாசி ஐயா தாசி யார் என்பது தெரியுதா? யார் நீ? எதற்காக நான் நாட்டுக்கு வந்திருக்கிறேன்? உன்னை பார்த்து அபாரமா இருக்குது. நான் யாரா? யார் என்று தெரியவில்லையே. கனகவல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமா. கனகவல்லி ஆ, கனகவல்லி வயிற்றிலே நிறைய மாத சிசுவாக இருந்தது யார் தெரியுமா? யார் அது? நானே. நீ நான் யார் நீ? கருமாரி. கருத்த தேவத்தோடு பிறந்ததால் எனக்கு கருமாரி என்று பெயர் வைத்தார்கள். கருமாரியால் பெயர் வைக்கப்பட்டு ஆகாமணியால் சென்று வளர்க்கப்பட்டு என் தாயை அழித்த உன்னை இப்போது அழிக்கவே வந்திருக்கின்றேன். என்ன? நீ என்ன அழிக்க போறாயா? உண்மைதான். இங்க பார், ஒழுங்கு மரியாதை சொல்றேன். இங்கிருந்து ஓடி போறேப்பா. யார்? நீதான். நான் செல்ல வேண்டுமா? ஆமா. அடிய தாசி, உன்னிடத்தில் எத்தனை மாற்ற அதே போன்று நீ உன்னை விட்டு வைக்க போகிறது. உனக்கு நரகத்தை எப்போது காட்டுகிறேன். அடச்சை என்னம்மா நீதான் உனக்கு என்னம்மா நீதான் உனக்கு முடியாது. ஆமா. என் தாய்க்காக காரணமாக இருந்தேன். அந்த தாசியை அழித்து விட்டேன். இருந்தாலும் மேலோகம் இருந்து பூலோகம் வந்து விட்டேன். இப்போ என்ன செய்வதை தெரியாமல் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன இது? தாயே, காளியம்மா, திருசூலியம்மா, தாயே, ஏய், தேவலோகத்தை விட்டு பூலோகம் வந்து விட்டீரே, உனக்கு என்ன மதிப்பு இருக்கிறது? என்ன மேலோகத்தில் இருந்து பூலோகம் வந்ததால்